Hello friends, welcome back to the channel. நான் உங்க சந்தியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி மைதா பிஸ்கெட். திடீர்னு குட்டி ஸ்நாக்ஸ் கேக்குறாங்களா? அப்ப ஈஸியா வீட்ல 10 நிமிஷத்துல ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி ரெடி பண்றதுன்றதை இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்ப கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? பிஸ்கெட் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1.5 கப் மைதா எடுத்திருக்கேன். நீங்க மைதாக்கு பதிலாக கோதுமையும் எடுத்துக்கலாம். கோதுமை எடுத்து ஹோல் வீட் பிஸ்கெட்டாகவும் நீங்க செய்யலாம். அதுக்கப்புறம் 3/4 கப் பவுடர் சுகர் எடுக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டா நீங்க 1 கப் பவுடர் சுகர் எடுத்துக்கலாம். இதை செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். இது சேர்க்கறதுனால நம்ம பிஸ்கெட் நல்லா சாஃப்டா வரும். ரொம்ப கம்மியா சேர்த்துறாதீங்க, பிஸ்கெட் கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும். ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துறாதீங்க, பொரிச்சு எடுக்கும் போது பொறன்னு பிரிஞ்சு வந்துடும். இப்போ இதை நம்ம மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நிறைய தண்ணி விட்டுறாதீங்க, இதுக்கு ரொம்ப கம்மியாக தான் தண்ணி தேவைப்படும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது இப்படி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் இது கொஞ்சம் கையில் ஒட்ட தான் செய்யும். ஒரு 2 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிங்கன்னா அப்புறம் நல்லா சாஃப்டாக வந்துடும், கையில் ஒட்டாது. இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக உள்ள அமுங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த மாவை எடுத்துக்கலாம். அது நல்லா இப்போ சாஃப்டாக இருக்கும். இப்போ அதை 2ஆ பிரித்து அதை நம்ம ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா திரட்டிட போகிறோம். அது சப்பாத்தி கட்டையில ஒட்டாம வரதுக்காக கீழேயும் மேலேயும் கொஞ்சம் மாவை டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஈவனா சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். இப்படி ஈவனா திரட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காவும் வேண்டாம், ரொம்ப மெல்லிசாவும் திரட்ட வேண்டாம். அப்பதான் நம்ம பிஸ்கெட் போட்டு எடுக்கிறப்ப வெளியில கிறிஸ்பியாகவும் உள்ள கொஞ்சம் சாஃப்டாகவும் நல்லா டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் இதை நம்ம பீஸ் போட போறோம். அதுக்கு நம்மள்ட்ட குக்கி கட்டர் இருக்கு அப்படின்னா அந்த குக்கி கட்டர் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸும் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சாதாரணமாக ஸ்கொயரோ டைமண்ட் ஷேப்போ போட்டு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஸ்கொயர் ஷேப் தான் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஆயில் போட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் கரெக்டான சூடில் தான் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நம்ம மாவுலேருந்து ஒரு குட்டி பால் எடுத்து ஆயிலில் இப்படி போட்டிங்கன்னா அது உடனே பபிள்ஸ் வரணும். அப்படி வந்துச்சுன்னா ஆயில் கரெக்டான சூடில் இருக்குன்னு அர்த்தம். நம்ம பிஸ்கெட் எப்போ போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இப்போ நம்ம பிஸ்கெட்டை கொஞ்சம் கொஞ்சம் பேட்சா போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ரொம்ப ஓவரா போட்டு டம்ப் பண்ணிடாதீங்க, பிஸ்கெட் நல்லா பொரிஞ்சு வராது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்பப்ப அடியிலேருந்து கொஞ்சம் எடுத்து விடுங்க, இல்லைன்னா அடியில் அப்படியே செட்டில் ஆகி பிஸ்கெட் ஒரு சைடு மட்டும் கரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம பிஸ்கெட் இப்படி 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம அதை எண்ணெயிலேருந்து எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான மைதா பிஸ்கெட் ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் வேணுமா? அப்ப நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.